வெல்கம் டு ஜிடி டாக். நான் உங்க ஜிடி. ஸோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு பிராண்டையோ அல்லது ஒரு ப்ராடக்டையோ வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு உங்கள் ப்ராடக்ட்டையோ இல்லை பிராண்டையோ வந்து நீங்கள் மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம், எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் கார்டு ரெடி பண்ணுவோம். பார்த்துருப்பீங்க. இந்த பிஸ்னஸ் கார்டு வந்து ரொம்ப நாளாக யார் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய பிஸ்னஸை வந்து ஆம், ஒரு ஒரு டிசைன் மாதிரி ரெடி பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் கார்டே வந்து இப்போதைக்கு எப்படி ஃபியூச்சரில் அட்வான்டேஜாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டிஜிட்டல் பிஸ்னஸ் கார்டாக மாறி இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான், ஹவு டு மேக் டிஜிட்டல் பிஸ்னஸ் கார்டு. ஸோ டிஜிட்டல் பிஸ்னஸ் கார்டுனா என்ன, அதோட யூசேஜ் என்ன, அது எப்படி பண்ணுறது, இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு ஃபுல் கம்ப்ளீட் பேக்கேஜை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நான் ஒரு சாம்பிளுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் பிஸ்னஸ் கார்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இது வந்து நான் பண்ண ஒரு டிஜிட்டல் பிஸ்னஸ் கார்டு. ஸோ உங்களுடைய நேம் இருக்கும், உங்களுடைய பொசிஷன் இருக்கும், உங்களுடைய ஃபோட்டோஸ் இருந்தால் வச்சுக்கலாம். அது போக வந்து வாட்ஸ்அப் நம்பர், உங்கள் கம்பெனியோட மெயில் ஐடி இல்லைன்னா பர்சனல் மெயில் ஐடி, உங்களோட அட்ரஸ், அது போக உங்களுடைய சோசியல் மீடியா அண்ட் வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே வந்து நீங்கள் இதில் வந்து காட்டிக்கிங்க. ஸோ நான் இந்த பிஸ்னஸ் கார்டை வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஒரு சாஃப்ட்வேர்லனாலும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. இந்த பிஸ்னஸ் கார்டை வந்து எப்படி டிஜிட்டலைஸாக மாற்ற போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் கார்டை வந்து நான் ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணக்கூடிய அந்த பிஸ்னஸ் கார்டை வந்து எப்படி வந்து டிஜிட்டல் பிஸ்னஸ் கார்டாக மாற்றுறது அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கூகுளில் பிடிஎஃப் எஸ்கேப் அப்படின்றத ஒரு டூல் இருக்குது, ஆன்லைன்லேயே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த பிடிஎஃப் எஸ்கேப் டூலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஃப்ரீ ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அப்லோட் பிடிஎஃப் டூ அப்படின்னு சொல்லி ஒரு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பிடிஎஃப் ஃபார்மெட்டுக்கு உண்டான அந்த பிஸ்னஸ் கார்டை இதில் வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இம்போர்ட் பண்ண பிஸ்னஸ் கார்டு வந்து உங்களுக்கு ஷோ ஆகிறது தெரியும். இப்போ இந்த பிஸ்னஸ் கார்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை எல்லாமே நம்ம வந்து ஒரு லிங்காக வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி லிங்காக ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த டூலில் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஐகான் மெனு இருக்கும். ஐ திங்க் இந்த மெனுவில் ஃபஸ்ட்டு ஸ்டெக் செக்ஷன் இருக்குல்ல, இதில் வந்து லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ண உடனே இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு மவுஸை வந்து ரொட்டேட் பண்ணுறேன். இந்த ஒரு ப்ளஸ் சிம்பிள் வந்த உடனே உங்களுடைய நம்பர் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் தான் ஃபஸ்ட்டு ஒரு லிங்காக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு அதை ஜென்ரேட் பண்ணுறேன். ஒரு வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் எப்படி லிங்காக ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட் ஒரு ட்ராக் பண்ணுறேன், இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிங்க்கில் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்போடைய யூஆர்எலை வந்து பேஸ்ட் பண்ணணும். ஐ மீன் வாட்ஸ்அப்புக்குன்னு தனியாக ஒரு யூஆர்எல் ஜென்ரேட் பண்ணணும், உங்கள் நம்பருக்கு ஜென்ரேட் பண்ணணும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு WA.ME அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லாஷ் எந்த உங்களுடைய கண்ட்ரி பேஸ் பண்ணி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் இந்தியானால நான் 91 போடுறேன். நான் 91 போட்டு அதுக்கடுத்து வரக்கூடிய 10 நம்பரை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க. நான் சும்மா இப்போதைக்கு 1 2 3 4 5 6 7 8 வரைக்கும் நான் போட்டுட்டு ஒரு டம்மி நம்பர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய நம்பர், அதாவது 91க்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த 10 நம்பரை போடுறீங்க. இல்லை ஸ்பேஸ் வந்து விட்டுறாதீங்க. 91 நான் இந்தியானாலும் நான் இந்தியாவோட கண்ட்ரி கோடை வந்து போடுறேன். நீங்கள் வேறு எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் உங்களுடைய கண்ட்ரி கோடை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கடுத்து உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிக்கிங்க. வாட்ஸ்அப் நம்பர் மட்டும்தான். ஓகே, ஸோ இதுக்கு வந்து இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது எப்படி போடுறது அப்படின்றதுக்கு உண்டான ஒரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துறேன். ஸோ இது வந்து ஒரு லிங்காக வந்து ஜென்ரேட் ஆகும்.
இது எப்படி வந்து அவுட்புட் வருதுன்றதை நான் கொஞ்ச நேரத்தில் காட்டுறேன். அதுக்கடுத்து யூஆர்எல்லை வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ அதை சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு மெனுவில் போயிட்டு லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணுறீங்க. அதுக்கடுத்து ஒரு ட்ராக் பண்ணுறீங்க அந்த மெயில் ஐடி மேலே வச்சு. ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் லிங்காக கன்வெர்ட் பண்ண தேவையில்ல, உங்களுடைய ஜிமெயில் ஐடியை நீங்கள் போட்டாலே ஓகே தான். இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து சும்மா demo@gmail.com அப்படின்னு போடுறேன். உங்கள் பிஸ்னஸ் மெயில் ஐடியாக இருந்தாலும் அது நீங்கள் பிஸ்னஸோட மெயில் ஐடியை இங்கே டைப் பண்ணால் போதும். ஸோ இதுவும் வந்து ஒரு லிங்காக வந்து ஜென்ரேட் ஆயிரும். அது போக அட்ரஸ் மார்க் பண்ணிவிட்டு இங்கே லிங்க் கேட்கும். இந்த லிங்க்கில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கூகுள் மேப் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. ஓப்பன் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்டை பற்றின ஒரு வெப்சைட் ரெடி பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஷாப் இருக்குது அப்படின்னா அதை ரெடி பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு கூகுள் அட்ரஸ் தேவையில்லை அப்படின்னா அந்த செக்ஷனை வந்து நீங்கள் ஹைட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகேவா? இது வந்து ஒரு லிங்காக நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான் நீங்கள் வந்து கூகுள் மேப் வந்து நமக்கு தேவைப்படுது. எனக்கு அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த செக்ஷனை வந்து நீங்கள் டிசைன் பண்ணும்போது எடுத்து விட்ருங்க. அதுதான் பெட்டர் ஐடியா. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட ஒரு வெப்சைட்டில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் வந்து கடை வந்து இப்படி ஷாப்பாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணி நீங்கன்னா இங்கே வந்து கூகுள்கிட்ட இருந்து ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆகி வரும். இந்த காப்பி லிங்க் இருக்குல்ல, இது கிளிக் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை எடுத்து நீங்கள் இங்கே ஒரு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து வந்து வெப்சைட்டு வந்து அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மெனு போய்ட்டு லிங்காக மாற்றுறீங்க. இல்லை ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஏதாவது வெப்சைட் இருக்குது அப்படின்னா www. உங்களுடைய வெப்சைட்டை போட்டுக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் கூகுள் போடுறேன். சரியா? அதுக்கடுத்து வந்து ஃபேஸ்புக். சப்போஸ் எங்கிட்ட ஃபேஸ்புக் இல்லை ட்விட்டர் அக்கௌண்ட் தான் இருக்குன்னா நீங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்டை டிசைன் பண்ணும்போது நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கும் வந்து www.facebook.com/ அதுக்கடுத்து தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபேஸ்புக்கோட பேஜுக்குன்னு ஒரு நேம் இருக்கும். அது இங்கே மென்ஷன் பண்ணிருக்கேன். நான் சும்மா உதாரணத்துக்கு நான் ஒரு யூசர் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை வந்து ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய யூஆர்எல்லை காப்பி பண்ணி போட்டுருங்க. சேம் அதே ப்ரொசீஜர் தான். இன்ஸ்டாகிராம், ஸோ இந்த மாதிரி ஒரு உங்கள் டிசைன் உங்கள் பிஸ்னஸ் கார்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷனாக இருக்கோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லிங்க்கை கனெக்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஒரு டவுன்லோடுன்ற ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கும். ஓகேவா? இதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டாக்குமெண்ட் வந்து சேவ் ஆகும். சேவ் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்துடும். ஸோ நான் க்ரோம் ப்ரௌசரில் நான் டவுன்லோட் பண்ண பிஸ்னஸ் கார்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் நம்பர்கிட்டயோ உங்களோட மெயில் ஐடிக்கிட்டேயோ இல்லை உங்கள் அட்ரஸ்கிட்டேயோ இல்லைனா உங்களோட வெப்சைட் சோசியல் மீடியா பேஜ்கிட்ட போனீங்க அப்படின்னா ஒரு ஹேண்ட் சிம்பிள் வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாலே தெரியும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜுக்கு போயிடும். ஸோ இப்படி தான் ஒரு டிஜிட்டல் பிஸ்னஸ் கார்டு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. ஓகே, சப்போஸ் எனக்கு வந்து இந்த டிசைன்ஸு இந்த ஃபார்மேட்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டைம் கிடையாது, எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிஜிட்டல் பிஸ்னஸ் கார்டு வந்து நாங்கள் சர்வீஸ் பண்ணி தரோம். ஸோ ஃபஸ்ட்டு கால் பண்ணுற 10 மெம்பர்ஸ்க்கு வந்து இந்த டிஜிட்டல் பிஸ்னஸ் கார்டு வந்து ஒரு ஆஃபர் பேஸில் வந்து நாங்கள் பண்ணித்தரோம். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் வீடியோஸு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப், அப்புறம் வந்து அந்த பெல் பட்டன் இருக்குல்ல, அதையும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் புதுசாக ஏதாவது வீடியோ போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஃபார்மேட்டில் உங்களோட மொபைலுக்கு வந்துடும். ஸோ அதை பாருங்கள், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய்.